உண்மையிலே அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இப்போதைய நிலவரத்தில் வானிலை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, 1 மணிக்கு மேலே அது புயலாக மாறும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அது லேட்டஸ்ட் ரிப்போர்ட். இந்த சூழலில் இந்த புயல் போக்கு காட்டியது. அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திரிகோணமலைக்கு கீழே இருந்தது, அங்கே இங்கே அப்படின்னு மாறி மாறி வந்து கொண்டிருந்தது, போக்கு காட்டி கொண்டிருந்தது. இப்போது அது புதுவைக்கும் நாகைக்கும் இடையில ஒரு நிலைப்பட்ட இடத்துல வந்திருக்கிறது. பாருங்க, புதுவைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் அருகே வந்திருக்கிறது. சரி, எவ்வளவு தூரத்தில் இது இருக்கிறது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஏன்னா இந்த தூரத்தை வச்சு தான் நம்ம இந்த சிஸ்டமை கணிக்க முடியும். எவ்வளவு தூரத்தில் அது இருக்கிறது? ஓகே, புதுவைக்கும் நாகைக்கும் இடைப்பட்ட தூரத்தில் அது இருந்தாலும் இங்கிருந்து மிக அருகிலே வந்துவிட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இதனுடைய கண் பகுதி ரொம்ப முக்கியமானது. புதுவையிலிருந்து கிட்டத்தட்ட 279, அதாவது 300 கிலோமீட்டர் தூரத்தில் அது இருக்கிறது. சென்னையிலிருந்து அது 302 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஸோ நெருங்கி வந்து விட்டது. 300 கிலோமீட்டர் தூரம் இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லுவது கேட்கிறது. ஆனால் அதே நேரத்தில் புயலுடைய கண் பகுதி அதை சுற்றி 3 வகையிலான வட்டங்கள் இருக்கும். இந்த சர்க்கிள் பேண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் தான் நமக்கு காற்றும் மழையும் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இதனுடைய கண் இங்கே இருக்கிறது. இந்த கண்ணை சுற்றி மேலிருந்து வரக்கூடிய வடகிழக்கிலிருந்து அந்த காற்றை இழுத்து அது ஆன்டி கிளாக் வைஸா அது நமக்கு கொண்டு வரும். ஸோ கிளாக் இப்படி போகும், இது ஆன்டி கிளாக் வைஸா நமக்கு மழையை கொண்டு வரும். அதனால இது அருகே நமக்கு நெருங்க நெருங்க மழை நிச்சயமாகிறது. சரி, செயற்கைக்கோள் படத்தை பார்த்து விடுவோம். ஏன் இதனை இவ்வாறு சொல்லுகிறார்கள் அப்படின்னா, இது லேசான பனிமூட்டம். இதெல்லாம் லேசாக பார்த்தீங்கன்னா புகைமூட்டமாக இருக்கும். ஆனால் மேகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக கூட்டங்கள், இருள் மேகங்கள். ஸோ இருள் மேகங்கள் அருகே வர தொடங்கிவிட்டது. இருள் மேகங்கள் அருகே வருகிறது அப்படின்னா அதோடு இணைந்த ஈரப்பதமான மேகங்களும் வரும். அதை தான் இந்த 3 ரவுண்ட் சொன்னீங்களா, முதல்ல இருக்கக்கூடிய ரவுண்டில் ஒரு இதமான சூழல் இருக்கும், இரண்டாவது இருக்கக்கூடியதில் லேசான மழை இருக்கும். அருகே வர வர அது தீவிர மழையை கொடுக்கும். இந்த புயலுடைய கண் இங்கே இருந்தாலும் கீழெல்லாம் அது மழையை பெருசாக கொடுக்காது, மேல் நோக்கி கொடுக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, சென்னைக்கு அருகே தான் வரும் அப்படின்னு கடந்த வாரம் ஒரு சிஸ்டம் கணிக்கப்பட்டது. சென்னைக்கு அருகே வந்தது, ஆனால் மழை எங்கே இருந்தது? ஆந்திராவில் இருந்தது. இப்போது அது புதுவைக்கு அருகே புதுவைக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட இடத்துல அது கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரியான பார்வைகளை வெளிப்படுறப்போ சென்னையிலும் புதுவையிலும் அதீத மழை எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, எவ்வளவு மழை இருக்கும் அப்படின்றத பார்த்து விடலாம். மழையை பொறுத்தவரையில் இந்த முறை 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை இருக்குமான்ற கேள்வி இருக்கு. காரணம் என்னன்னா, 20 சென்டிமீட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னா அது அதிக மழை. இன்னும் சில மணி நேரங்களில் மழை தொடங்க இருக்கிறது. சென்னையில் இப்போது வானம் மேகமூட்டத்தோடு இருக்கு, சில இடங்களில் சாரல் பெய்து கொண்டிருக்கிறது தகவல் வருகிறது. சரி, இன்று இரவெல்லாம் தீவிரமான ஒரு மழையை சென்னை எதிர்கொள்ளும் அப்படின்றது. ஏன்னா முதல் கட்ட பேண்ட்ஸ் வர தொடங்கி இருக்கிறது. அது வருகின்ற போது தீவிரமான மழை தொடங்கும். அதன் பிறகு நாளைய தினம் பாருங்க, நாளைய தினம் அது உள்ள வர வர மேலே ஏறுது பார்த்தீங்களா, மேலே ஏறினோடனே இன்னும் மேகங்கள் உள்ளே வருகிறது. சென்னையிலேயாவது மழை கொஞ்சம் குறைவாக காட்டுகிறது, ஆனால் மேலே இருக்கக்கூடிய சூலூர்பேட்டை குண்டூரில் தீவிர மேகங்கள் வந்து விடுகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. ஸோ இதற்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் மழை இருக்கும். இது அருகே இப்படி நெருங்குறப்போ இந்த மேகங்கள் உள்ளே வந்துடும். இந்த மேகங்கள் உள்ளே வருது அப்படின்னா நாளைய தினம் தீவிர எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நாளைய தினம் அதிகாலை நேரத்திலலாம் எப்படி இருக்குன்னா, காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிங்கன்னா நல்ல ஒரு மழை பெய்திருக்கும். ஸோ இன்று இரவு, அதாவது சாதாரண மழை 2 மணிக்கு மேலே தொடங்கும், இரவுக்கு மேலே அது தீவிரமடைந்து நேரம் செல்ல செல்ல நாளை காலை அது மதியம்லாம் மிக தீவிரமாக இருக்கும் தான் அது காட்டுகிறது. நாளைய தினம் அப்படியே பாருங்க, ஒரு 10 மணி நிலவரத்திற்கு இந்த சிவப்பு கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்க்குறீங்களா, இதெல்லாம் தீவிரமான மழை மேகங்கள். இந்த மேகம் கிட்டத்தட்ட 26.4 மில்லிமீட்டர் அப்படின்னா 2லிருந்து 3 சென்டிமீட்டர் மழையை 3 மணி நேரத்தில் கொடுக்கும். இந்த பகுதி அப்படியே கடந்ததுன்னா, இது 3 மணி நேரம் கடந்தது அப்படின்னா அங்கே நமக்கு 2 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை இருக்கும். இதுவே இப்போ இந்த மேகங்கள் உள்ள வருது அப்படின்னா பாருங்க, இந்த மேகத்துடைய கணம் அப்படின்றது பாருங்க, இந்த மேகம் 4 சென்டிமீட்டர் அளவுக்கான மழையை உள்ளே வைத்திருக்கும். ஸோ இது போல நமக்கு இன்றிலிருந்து நாளைய தினம் வரை மழை வந்து கொண்டே இருக்க போகிறது. ஏன் இதை கேடிசிசி ஜோன் சொல்றாங்க அப்படின்னா, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மேலே திருவள்ளூர், இங்கே திருவள்ளூர். ஸோ இந்த ஜோனை தான் அது டார்கெட் பண்ணி வருது. கொஞ்சம் புதுவையும் தொட்டுக்கொள்கிறது. புதுவையில் பெரிய மழை இல்லை, ஆனால் மழை நிச்சயமாக இருக்கிறது. இந்த கேடிசி ஜோனில் தான் இப்போ பாருங்கள், அடுத்த நாள் நிகழ்வு நாளைய தினம் மாலை நேரத்துலலாம் ரொம்ப தீவிரமாக இருக்குது. மாலை நேரத்தில் கிட்டத்தட்ட 6
சென்டிமீட்டர் அளவுக்கான மழையை அந்த மேகங்கள் கொண்டு வர இருக்கிறது. 3 மணி நேரம் அந்த மேகம் அப்படியே ஸ்லோவாக கிராஸ் ஆச்சுன்னா 6 சென்டிமீட்டர் அந்த இடத்துல மழை நிச்சயம். இந்த மேகம் கிராஸ் ஆச்சுன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய மேகங்கள் அது ஒரு 2 சென்டிமீட்டர் கொடுத்துச்சுன்னா 6 + 2 8 + 2 10 சென்டிமீட்டர் ஈஸியாக கடந்து விடும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ நாளைய தினம் இரவு தான் அது கரையை கடக்கும் அப்படின்றாங்க. அது கரையை கடப்பதற்கு நெருங்கி வருவது எங்கள் மதுராந்தகம் பக்கத்தில். அப்போதெல்லாம் இன்னும் உக்கிரமாக இருக்கலாம். பாருங்க 6 சென்டிமீட்டர் அளவுக்கு அதி மேகங்கள் இருக்கிறது. ஸோ இப்போ நாளைய தினம் இரவு இது கரையை கடக்கின்ற போது இந்த மேகங்கள் உள்ளே வந்து விடுகும். உள் மாவட்டங்களுக்கு சென்னைக்கு உள்ளெல்லாம் பாருங்க மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமையும் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை இது ஃபுல் எஃபெக்டில் அப்படியே கீழிருந்து வருகிறது. அதை பார்க்குறோம். புதுவை போன்ற இடங்களுக்கும் அதி கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. ஸோ நாளைய தினம் அதி கனமழை இருப்பதை தனியார் வானிலை ஆய்வாளர்கள் உறுதி செய்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய தனியார் வானிலை ஆய்வாளர் ஜவசிங் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தந்தி தொலைக்காட்சியோடு இணைந்ததற்கு நன்றி. உங்களுடைய கணிப்புகள் என்ன சொல்லுது சார்? ரெயின்ஃபால் எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்ற ஒரு எதிர் விமர்சனங்கள் இருக்கு. இப்போ இந்த சிஸ்டம் அருகிலே நகர்கிறது. இது புயலாக இன்னும் சில மணி நேரங்களில் மாறும். எவ்வளவு மழையை எதிர்பார்க்கலாம்? வணக்கம். இந்த புயல் தற்போது சென்னையிலிருந்து தென்கிழக்கே 300 கிலோமீட்டர் தூரத்திலையும், புதுச்சேரியிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே 275 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்குது. இந்த புயல் உருவான நாளில் இருந்து இப்போ நேற்றைய தினம் மட்டுமே இது சற்று கிழக்கே நகர்ந்தது. கடல் நோக்கி கிழக்கே நகர்ந்ததுனால அது வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகிவிட்டது. கடலினுடைய வெப்பநிலை, மேற்கத்திய இடையூறுகள் மற்றும் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இவைகளெல்லாம் சாதகமாக இருந்ததுனாலே புயல் கிட்டத்தட்ட இப்பொழுதே 998 அந்த நிலையை எட்டி இருக்கிறது. அதாவது புயலாக கிட்டத்தட்ட உருவான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதை வானிலை மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடும். இதன் காரணமாக இது வலுப்பெற்று வரக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து இருப்பதனாலே இது தொடர்ந்து கிழக்கு, மேற்கு, வடமேற்கு திசையிலே நகரவும், இது நாளை மதியத்திற்கு மேல் அது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கரையை கடக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தோன்னா, புதுச்சேரியிலிருந்து சென்னைக்குள்ளாக கிட்டத்தட்ட ஏறத்தாழ மதுராந்தகம், கல்பாக்கம் அந்த பகுதியில் இது கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இது கிராஸ் ஆகும் பொழுது தொடர்ந்து அதே நிலையிலே, வலுப்பெற்ற நிலையிலேயே 996, 997 என்கின்ற அந்த பேராமீட்டரில் வர்றதுனால கண்டிப்பாக மழையினுடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது குறிப்பாக புதுச்சேரிக்கு வடக்கே திருவள்ளூர் மாவட்டம், சென்னை மற்றும் செங்கல்பட்டு, வேலூர் வரைக்குமாக, அந்த பக்கம் திருத்தணி, நெல்லூர் வரைக்குமாக நல்ல கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏறத்தாழ ஒரே நாளிலே 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்வதற்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது. ஓகே, 20 சென்டிமீட்டருக்கு மேலே அப்படின்னா அதி கனமழை அப்படின்றாங்க. அந்த அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்ன டெல்டாவிலையும் அதி கனமழை எச்சரிக்கைலாம் விடுக்கப்பட்டது. அங்கே மழை இருந்தது, அதி கனமழை இல்லை. ஆனால் இப்போ இந்த கேடிசிசி ஜோன் குறிப்பாக இங்கே தான் கரையை கிடக்குது. அப்போது இந்த அதிக மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா? வைட் ஸ்ப்ரெட்ல அது லாங் ஏரியாவில் இருக்குமா, இல்லை குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும் அதற்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இது ஏறத்தாழ புயலாகத்தான் இது கரையை கிடக்கிறது. அதனால 600 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நாம் தொடர்ந்து மழை எதிர்பார்க்கலாம். அதாவது கேடிசி ஜோனில் மழை குறைவாக இருந்தது காரணம், இந்த புயல் சின்னம் சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்ததுனால மழை அதிகமாக இல்லை. இப்போ திரும்ப இதனுடைய ஃபோக்கஸ், இதனுடைய லேண்ட்ஃபால் ஏரியா 600 கிலோமீட்டர் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஏறத்தாழ கடலூர், புதுச்சேரி துவங்கி ஆந்திரா வரைக்குமாக நிச்சயமாக கனமழை எதிர்பார்க்கலாம். ஒரு நாள் அந்த கனமழை நாளை நண்பகல் முதல் தொடர்ந்து மிட் நைட் வரைக்கும், நள்ளிரவு வரைக்கும் நல்ல கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, இந்த சிஸ்டம் நமக்கு 25ஆம் தேதியே இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிவிட்டது. 26ஆம் தேதி ஆழ்ந்த நிலைக்கு போயிடுச்சு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது 22ஆம் தேதி அதுக்கான நிலைகளில் வந்துருச்சு. 23ஆம் தேதியிலேருந்து அது வந்து கொண்டிருக்கிறது. கடலில் இவ்வளவு நாள் ஒரு சிஸ்டம் இருக்கப்போ அதனுடைய வலு எந்த அளவு இருக்கும்? இதை எதோடு ஒப்பிட முடியும்? இல்லை, இந்த வலுவை பொறுத்த மட்டும் இதனுடைய டிராவல் டிஸ்டன்ஸ் அதிகம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 900 கிலோமீட்டருக்கு மேலே இது மூவ் ஆகிருக்குது. ஆனால் இந்த மூவ் ஆன டிஸ்டன்ஸை பொறுத்த மட்டும் இது வலு குறைந்திருக்க வேண்டும். ஆனால் இது 2 நாட்களாக அது அந்த சிஸ்டம்
மிக ஸ்லோவாக நகர்ந்ததாலும் கிழக்கு நோக்கி நகர்ந்ததுனாலும் என்னுடைய பேராமீட்டர் மாறி இருக்குது. இல்லாட்டி இதனுடைய ப்ரிடிக்ஷன் பார்த்தோம்னா இது வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது சற்று வலு குறைந்த நிலையிலே அது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இது 2 நாட்களாக இது கடலிலே சற்று தங்கி அந்த லேண்ட்ஃபாலுக்காக அது தன்னை தயார்படுத்தி கொண்டது போல இது தோற்றமளிக்கிறது. அதனால் இதனுடைய ஸ்ட்ரென்த் இப்பொழுது என்ன வலு உருவாகி இருக்கிறதோ இதே வலு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதில் எந்த மாற்றமும் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை. கடலில் குறிப்பாக வந்து இலங்கைக்கு மேலே 2 நாள் வந்து அது தங்கிருச்சு. 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தது, 3 கிலோமீட்டர் ஆச்சு, 2 கிலோமீட்டர் ஆச்சு, 6 மணி நேரம் நகராமல் இருந்தது. இது வந்து ஸ்டாலிங் சினாரியோ அப்படின்றாங்க. ஒரு இடத்துல ஸ்டால் ஆகி நிற்பதாக இது சொல்கிறாங்க. ஒரு வேளை இப்போ நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் ஒரு மாடல் என்ன காட்டுது அப்படின்னா, அது சென்னைக்கு அருகே இன்னும் 2 நாட்கள் இருந்து, அதாவது 3ஆம் தேதி கரையை கடப்பதற்கான வாய்ப்பாக காட்டுகிறது. இந்த மாதிரி சென்னை போன்ற பகுதிகளுக்கு அருகே வந்து அது ஸ்டால் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இப்போ தற்போதைய நிலவரப்படி அப்படி வாய்ப்புகள் இருப்பதாக தோன்றவில்லை. ஏனென்றால் இது ஸ்டால் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மேற்கத்திய இடையூறுகள், அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எதிர்காற்றுகள் காரணமாக இது ஸ்லோ டவுன் ஆனது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்கிறது. அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் குறையாக இருக்கிறது. அதனால இது தொடர்ந்து இதே நிலையில் கடற்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தோன்றுகிறது. என்ன மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் சார்? ஏன்னா புயல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா காற்று இருக்கும். இதில் முதல்நிலை புயல், அதனால காற்று பெருசாக இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாமா எப்படி? இல்லை, கண்டிப்பாக காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும். தரைக்காற்று வந்து எப்படினாலும் குறைந்தபட்சம் 60லேருந்து, ஏன்னா இப்பொழுதே கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டருக்கு காற்று வீச ஆரம்பித்து விட்டது. 60 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் கண்டிப்பாக இருக்கும். அக்கேஷனலாக இடையிடையே 90 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் சின்ன சின்ன டேமேஜஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா கண்டிப்பாக இதனுடைய காற்றினுடைய அந்த வெலாசிட்டி அதிகமாக இருப்பதனாலும் இதனுடைய ஏரியா அதிகமாக இருப்பதனாலும் கண்டிப்பாக ஒரு 300 கிலோமீட்டர் ஏரியாவிற்கு காற்றினுடைய தாக்கத்தை கண்டிப்பாக உணர முடியும். நீங்கள் வந்து துறைமுகத்தில் ரேடியோ ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ துறைமுகம் எந்த அளவு அலர்ட்டில் இருக்கும் சார்? ஏன்னா வந்து மீனவர்களை கடலுக்குள்ளே சென்று மீட்கக்கூடிய பணிகள் நடக்குது, எல்லாம் திரும்ப வாங்க அப்படின்றாங்க. கடல் எப்போ இயல்பு நிலைக்கு திரும்பும்? கடற்கரைகள் இப்போ 8 அடி வரைக்கெல்லாம் அலைகள் வரதா சொல்கிறாங்க. கடற்கரைகள், கடலுடைய நிலை இப்போ எப்படி இருக்கும்? இல்லை, கடலினுடைய நிலை கண்டிப்பாக அது வேவுடைய உயரம் கண்டிப்பாக அதிகரித்து தான் காணப்படும். இது நேச்சுரல் ஃபினமினா. இது கண்டிப்பாக இது ஒரு புயல் கரையை கடந்த ஒரு 12 மணி நேரம் அல்லது 24 மணி நேரத்துக்கு பிறகு இயல்பு நிலை. இது ஆல்ரெடி இது ஏற்கனவே இது வந்து வடகிழக்கு பருவ காலம். அதனால் எப்போவுமே இந்த நேரங்களில் வந்து கடலினுடைய அலை உயரம் அதிகமாக தான் இருக்கும். இப்பொழுது மேலும் உயரமாக இருக்கிறது. எப்படியும் கண்டிப்பாக 10 அடி வரைக்கும் அலையினுடைய உயரம் இருக்கும். தொடர்ந்து இது வந்து சரியாக ஆவதுக்கு, இது வந்து சப்சைட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு புயல் கரையை கடந்து அந்த சிஸ்டம் முழுவதுமாக கரையை கடந்து, இது கரையை கடந்தது மட்டுமல்லாமல் இது தொடர்ந்து அரபிக்கடல் வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது லேண்டில் கொஞ்ச நாள் தங்கி இருக்குது. இன்னும் மேலே வெஸ்டர்ன் மேற்கு பகுதியில் மழையை தர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் அதற்கு பின்பதாகத்தான் எப்படியும் ஒரு 3ஆம் தேதிக்கு பிறகுதான் கடல் ஒரு சுமூக நிலைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, இப்போ இந்த சிஸ்டம் இது வரைக்கும் நமக்கு வந்து எதிர்பார்த்த மழை சராசரிக்கு என்னவோ அது கிடச்சிருக்கு. ஆனால் 11% எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே லாங் டைம் ஃபோர்காஸ்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதை இது ஈவன் பண்ணுமா? அந்த அளவுக்கான மழையை இது கூடுதலான மழையை கொடுக்குமா? கண்டிப்பாக மழை இந்த ஒரு ஸ்பெல் அப்படிங்கிறதுனால இது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏன்னா இது வந்து லாங் ஸ்பெல் கிடையாது. இது வந்து ஒரு நாள் புயல் கரையை கடக்க போகின்ற நேரம் தான். பொதுவாக புயல் கரையை கடக்கின்ற பொழுது பெரிய மழையை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த எந்த இடத்துல கரையை கடக்கிறதோ அந்த இடத்துல காற்றும் தரை காற்றும் மழையும் கண்டிப்பாக இருக்கும். இது லோ ப்ரெஷராக இருந்து ஒரே இடத்துல இருந்ததுன்னா நம்ம எதிர்பார்த்த சராசரியை விட அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது வந்து புயலாக கரையை கடக்க போகிறதுனால மழை அந்த ஒரு ஸ்பெல், அந்த ஒரு 12 மணி நேரம் அல்லது 24 மணி நேரத்துக்கு உள்ளாக தான் ஒரு ஸ்பெல் இருக்கும். அதற்கு மேலே ஒரு வைட் ஸ்ப்ரெட் மழை இருக்க வாய்ப்பு இல்லை. நன்றி திரு ஜபசிங். இணைந்து உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் கணிப்பின் அடிப்படையிலும் இந்த மழை எவ்வாறு இருக்கும், இந்த புயல் எவ்வாறு கரையை கிடக்கின்ற நிறைய விவரங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். தந்தி தொலைக்காட்சியோடு இணைந்தமைக்கு நன்றி.